சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஆம் இளவரசி, ஒரு முக்கியமான குற்றவாளியை விசாரிப்பதற்காக அவை கூடும்போது தாங்கள் இந்த அரியணையில் அமர்ந்து நீதி விசாரணை நடத்துவதுதான் முறை. அதுதான் பாண்டிய நாட்டில் நீண்ட காலமாக கடைபிடிக்கும் மரபு. தாங்கள் சொல்வதும் சரிதான். உங்கள் ஆசியோடு அமைச்சரின் ஆலோசனையை பெற்று இந்த விசாரணையை தொடங்குகிறேன். இன்று இங்கு நடந்திருப்பது சாதாரண குற்றம் அல்ல. நமது பாண்டிய நாட்டின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த நடந்திருக்கும் சதி. நமது விருந்தினராக வந்திருக்கும் ரோமாபுரி தூதுவர் மீது கட்டார் எறிந்து அவரை கொல்ல முயன்றிருக்கிறான் ஒரு கயவன். நல்ல வேளையாக எனது மாமாவும் பாண்டிய பேரரசின் தூண்களில் ஒருவராக விளங்குபவருமான வீரபாகு அவர்கள் அந்த ஆபத்தில் இருந்து தூதுவரை காப்பாற்றியிருக்கிறார். உடனே அந்த கயவனை அழைத்து வரச் சொல்லுங்கள். காவலர்களே, கூறுங்கள். அந்த குற்றவாளியை அவைக்கு இழுத்து வாருங்கள். உத்தரவு. இவன்தானா தூதுவர் மீது கட்டாரி எறிந்தவன்? செழியா, நீயே அவனிடம் விசாரணை நடத்த. ஆகட்டும் இளவரசி. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். என்ன? தூதுவரை பாதுகாக்கும் பணியை ஏற்றிருப்பவன் மாமன்னர் சொல்வது போல் முதல் படை தலைவன் செழியன் தானே? ஆமாம். எப்போதும் தூதுவருக்கு அருகில் இருந்து பாதுகாக்க வேண்டிய செழியன் அப்போதும் அங்கு இருந்திருந்தால் இப்போது இப்படி ஒரு விசாரணையை நடத்த வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காதே. சேனாதிபதி மார்த்தாண்டர், எங்கு எதை பேசுவது, எப்போது பேசுவது என்பதே தங்கள் மகனுக்கு தெரியவில்லை. மாமன்னர் அழைத்திருந்ததால், செழியன் அவரை காணச் சென்றிருந்ததால் நாங்கள் தூதுவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் சூழல் அமைந்தது. இதை ஒரு விஷயமாக இங்கு மணிமாறன் பேசுவது அவசியம்தானா? குற்றவாளியை விசாரிக்க தொடங்கும் போதே இப்படி அதை நடத்த விடாமல் தடுக்கும் வகையில் மணிமாறன் குறுக்கிடுவதை பார்த்தால் குற்றவாளிக்கும் மணிமாறனுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. மணிமாறா, சபைக்கு வந்தால் எதுவும் பேசாமல் மௌனமாக உன்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாதா? தேவையற்ற பிரச்சனைகளை பேசி ஏன் சங்கடத்தில் சிக்கிக்கொள்ள பார்க்கிறாய்? பேசாமல் இரு. சொல், நீ யார்? உன் பெயர் என்ன? எப்படி நீ அரண்மனைக்குள் வந்தாய்? ஏன் தூதுவரை கொள்ள முயன்றாய்? இப்படி மௌனம் சாதிப்பதால் எந்த பயனும் இல்லை. வாய் திறந்து பேசவே கூடாது என்று நீ நினைத்தால் எப்படி உன்னை பேச வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். சித்திரவதைகளை அனுபவித்த பிறகுதான் நீ பேச வேண்டும் என்று நினைத்தால் உன் அங்கங்கள் பங்கப்பட்டுவிடும். இது என்ன அபாண்டம்? நான் செய்யாத ஒன்றை சொல்லி என் மீது பழி போட்டால் நான் எப்படி பேசுவது? நான் தூதுவர் மீது கட்டாரி வீசவில்லை. இப்படி சொல்லிவிட்டு அவ்வளவு எளிதாக தப்பித்து செல்ல முடியாது. நீ பிடிபட்ட மறுகணமே நீ யார், எப்படி இங்கு வந்தாய் என்பதையெல்லாம் விசாரித்து அறிந்துவிட்டோம். விசாரித்ததில் என்ன தெரிந்தது செழியா? நம் அரண்மனையை சார்ந்த ஒரு பகுதி பழுதுபட்டிருந்தது. அதை சீர்படுத்த வழக்கமாக நமக்கு கட்டிடப் பணிகளை செய்து தரும் ஒருவரிடம் அதை பற்றி சொல்லி அழைத்திருக்கிறார்கள். அவரிடம் தனக்கும் கட்டிட வேலை தெரியும் என்று கூறி அவர் அனுப்பிய ஆட்களில் ஒருவனாக இவனும் அரண்மனைக்குள் வந்திருக்கிறான். இவனை பற்றி எதுவும் தெரியாத கட்டிடப் பணி காரியதரிசி இவன் மிகவும் கெஞ்சி கேட்கிறானே என்று மற்ற பணியாட்களோடு இவனையும் அனுப்பியிருக்கிறார். ஆனால் இவன் கட்டிட பணியை விட்டுவிட்டு 2 இரவுகள் அரண்மனையை சுற்றி சுற்றி வந்திருக்கிறான். நானும் எனது தந்தையாரும் தூதுவரிடம் உரையாடிக் கொண்டிருக்கும் போது இவன் மறைவிலிருந்து கட்டாரி ஓங்குவதை நான் பார்த்து விட்டேன். அதனால்தான் தூதுவரை என் பக்கம் இழுத்து அவரை காப்பாற்ற முடிந்தது. குறி தவறிவிட்டது என்ற உடனே அங்கிருந்து தப்பித்து ஓடினான். நான், மகேந்திரன், சிப்பியோ மூவருமே துரத்திச் சென்றோம்.
நானே இவனை மடக்கி பிடித்தேன். குற்றவாளியே, இதற்கு பிறகும் நீ உண்மையை மறைக்க முயலுவதால் ஒரு பயனும் இல்லை. நீ எப்படி இங்கு வந்தாய் என்பதும் ஏன் கோட்டையை சுற்றி வந்தாய் என்பதும் தெரிந்துவிட்டது. மகேந்திரன் நீ கட்டாரி வீசும்போது நேருக்கு நேராக பார்த்திருக்கிறான். வீரபாகு அவர்கள் உன்னை துரத்தி வந்து பிடித்திருக்கிறார். நீ குற்றவாளி இல்லை என்றால் ஏன் ஓடினாய்? எதற்காக அங்கு வந்தாய்? யார் நீ? இன்னும் ஏன் மறைக்கிறாய்? இதோ பார். இந்த ஓலை நீங்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்தில் உனது பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த பெட்டகத்தின் பக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது உனக்கு அனுப்பப்பட்டிருந்த ஓலை. இதில் சிப்பியோ என்ற பெயர் குறிக்கப்பட்டு காரியத்தை முடித்துவிட்டு வா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலும் நீ உன்னை பற்றி எதுவும் சொல்லாமல் மறைக்கப் போகிறாயா? இல்லை, இனியும் நான் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வேளிர்குடி வீரன். ரோமாபுரி தூதுவனை கொல்வதற்காக என்னை அனுப்பி வைத்தார்கள். அரண்மனைக்குள் நுழைவதற்கு என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் கட்டிட தொழிலாளர்கள் சிலர் அரண்மனைக்குள் பழுதுபட்டிருக்கும் கட்டிடத்தை சரி செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. அதை பயன்படுத்தி அந்த தொழிலாளர்களின் காரியதர்சியிடம் கண்ணீர் விட்டு கதறி எனக்கு வேலை கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டு அவர் மனதை இலக செய்து அரண்மனைக்குள் வந்தேன். இங்கே வந்த பிறகு 2 நாட்களாக கோட்டைக்குள் சுற்றித் திரிந்திருக்கிறாய். செழியன் அருகில் இல்லாத நேரத்தை அறிந்து கொண்டு தூதுவரை தேடிச் சென்றிருக்கிறாய் என்றால் இங்கும் உனக்கு யாரோ துணை புரிந்திருக்க வேண்டும். யாருக்குமே சந்தேகம் வராதபடி இதையெல்லாம் உன்னால் செய்ய முடிந்திருக்கிறது என்றால் உன்னோடு தொடர்பு கொண்டிருப்பவர் இங்கு மிக முக்கியமானவராக இருக்க வேண்டும். யார் அவர்? இளவரசர் கேட்கிறார் அல்லவா? சொல். சொல்ல முடியாது. எங்களுக்கு துணையாக நிற்பவர்களை எப்பொழுதும் காட்டிக் கொடுக்க மாட்டோம். எதற்காக சிப்பியோவை கொல்ல முயன்றாய்? பாண்டிய நாட்டிற்கு ரோமாபுரியிலிருந்து வந்திருக்கும் ஒரு தூதுவன் கொல்லப்பட்டால் அது பாண்டிய நாட்டிற்கு மட்டும் இழுக்கல்ல, சேர சோழ பாண்டியரனும் மூவேந்தருக்குமே ஏற்பட்ட களங்கம். அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே தேடிச் சென்று போராடுவதை விட அந்த மூவேந்தரையும் நிலைக்குலைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு திட்டத்தை எங்கள் வேளிர்குல தலைவர் தீட்டினார். யார் அந்த தலைவன்? சொல்ல மாட்டேன். இங்கு உங்களுக்கு தொடர்பாக இருப்பவன் யார்? சொல்ல முடியாது. எவ்வளவு துணிச்சல்! இப்போதே இங்கேயே உன்னை எல்லாவற்றையும் சொல்ல வைக்கிறேன் பார். நில் செழியா. நாளை காலை வரை அவனுக்கு அவகாசம் கொடுக்கிறேன். அதற்குள் அவன் யோசித்து தன் நிலையை உணர்ந்த எல்லா உண்மைகளையும் சொல்ல முன்வந்தால் அவனுக்கு மன்னிப்பு தருவேன். அப்படியும் அவன் பிடிவாதமாக இருந்தால் மரண தண்டனை விதிப்பேன். அவனை கொண்டு சென்று சிறையில் அடைத்து வையுங்கள். இளவரசே, அவனுக்கு எதற்கு நாளை காலை வரை என்று நேரம் தர வேண்டும்? நான் உங்கள் இடத்திலே இருந்திருந்தால் நீங்கள் இப்போது சொல்வதைத்தான் நானும் சொல்லியிருப்பேன். செழியன் இடத்தில் இருந்திருந்தால் அவன் செய்வதைப் போலத்தான் நானும் செய்திருப்பேன். ஆனால் இது மாமன்னர் அமரும் சிம்மாசனம். இதில் அமர்ந்திருக்கும் போது அவர் மேற்கொள்ளும் பொறுமையை, நிதானத்தை நானும் கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? அதனால் தான் இப்படி சொன்னேன். இப்பொழுது என்ன, ஒரு நாள் இரவுதானே? அதற்குள் அவன் தனது நிலையை உணர்ந்து உண்மையை சொல்லிவிட்டால் தீட்டிய மரத்தில் கூர்பார்க்கும் கோடாரிகள் இங்கே யார் என்பதை தெரிந்து கொள்வோம். இல்லாவிட்டால் மரண தண்டனை விதித்து வெட்டுப்பாறைக்கு அனுப்பி வைப்போம். அதுவரை பொறுமையாக இருப்போம்.
வேளிர் குலத்தை காக்க வந்த வீர தளபதி விருமன் வாழ்க வாழ்க வாழ்க! வேளிர் குலத்து சோதனைகளை சாதனைகளாய் மாற்ற வந்த வீரத்திலகம் விருமன் வாழ்க வாழ்க! பகை 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 தூள் தூள் தூள்! பகை 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 தூள் தூள் தூள்! தளபதியாரே, ரோமாபுரி தூதுவனை கொல்லச் சென்ற நம் வீரன் மாயன் அவனை கொல்ல தவறியது மட்டுமல்லாமல் பாண்டிய நாட்டின் மூத்த தளபதி வீரபாகு மூலம் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டான் என்ற செய்தி தங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த கசப்பான செய்தி எனக்கும் எட்டியது. ஆதிவர்மரே, மாயன் மாவீரன் எத்தனை கடுமையான பணியை அவனிடத்தில் தந்தாலும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வல்லமை கொண்டவன். எத்தனை தொலைதூரத்தில் நின்று கொண்டும் அவன் குத்துவாளை வீசினாலும் அது குறி தவறியதே இல்லை, தவறியதாக சரித்திரமும் இல்லை. ஆனால் இப்போது ரோமாபுரி தூதுவனை நெருங்கும் தூரத்தில் நின்று கொண்டு மாயன் குத்துவாளை வீசினாலும் குறி தவறிவிட்டது என்றால் அது ரோமாபுரி தூதுவனின் அதிர்ஷ்டமா அல்லது நம்முடைய துரதிர்ஷ்டமா என்று என்னால் சொல்ல இயலவில்லை. என்னுடைய மற்றுமொரு ஆச்சரியம் என்னவென்றால், வீரபாகுவிடம் அவன் சிறைப்பட்டது சிறுத்தை ஓடும் 4 கால் பாய்ச்சலுக்கு இணையாக தன் 2 கால்களைக் கொண்டே ஓடும் ஆற்றலை கொண்டவன் அந்த மாயன். அவன் எப்படித்தான் அந்த வீரபாகுவிடம் மாட்டிக்கொண்டானோ தெரியவில்லை. தளபதியாரே, இப்போது மாயன் சிறையில் மாட்டிக்கொண்டது நமக்கெல்லாம் ஆபத்து. அவன் இந்த இருப்பிடத்தை காட்டிக் கொடுத்து விட்டால் என்ன செய்வது? அதனால் உடனே இங்கிருந்து நம் வேளிர் இருப்பிடத்தை வேறு இடத்திற்கு மாற்றி விடுவது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. சிற்றரசன் ஆதிவர்மன் கூறிய இந்த யோசனை எனக்கு சரியென்று படுகிறது. உடனே இந்த இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்கெல்லாம் அவசியமில்லை. மாயனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவன் உயிருக்கே ஆபத்தென்றாலும் வேளிர் குலத்தை அவன் காட்டிக் கொடுக்கவே மாட்டான். உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? சோழ வீரர்களுக்கு எதிராக வேளிர் வீரர்கள் நடத்திய ஒரு போரில் வேளிர் வீரனாக இருந்த மாயனின் தந்தை மருதப்பன் சோழ வீரர்களின் தாக்குதலுக்கு ஆளாகி இறந்து விட்டார். அப்போது மாயன் 10 வயது பாலகன் தன் தந்தையை கொன்ற சோழ வீரர்களை நான் பழிவாங்கியே தீர்வேன் என்று அப்போதே சபதம் எடுத்தான். சபதமிட்டபடியே ஒரு நாள் கட்டாரியை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் புறப்பட்டுச் சென்று விட்டான். அப்படி சென்றவன் சோழ வீரர்களிடம் அகப்பட்டுக் கொண்டான். அவனை நம் வேளிர் குல தலைவர் இருங்கோவேள்தான் சோழ வீரர்களிடமிருந்து மீட்டுக் கொண்டு வந்தார். அப்போதிலிருந்தே மாயன் நம் வேளிர் குல தலைவர் இருங்கோவேளின் அன்பிற்கு பாத்திரமாகிவிட்டான். அவன் எப்படி நம் இருப்பிடத்தை காட்டிக் கொடுப்பான்? அது மட்டுமல்ல, வேளிர் சிற்றரசர்கள் உங்களைத் தவிர, ஒரு சில முக்கிய நெருங்கிய வேளிர் வீரர்களைத் தவிர மற்ற யாருக்கும் நாம் எங்கு தங்கியிருக்கிறோம் என்ற விஷயம் தெரியாது. அனைத்தையும் அவ்வளவு ரகசியமாக வைத்திருக்கிறோம். சரி தளபதியாரே, பாண்டிய சிறைச்சாலையில் இருக்கும் மாயனை நாம் எப்படி மீட்கப் போகிறோம்? பாண்டிய சிறைச்சாலையிலிருந்து அவனை எப்படி வெளியில் கொண்டு வருவது என்று எனக்கு தெரியும். அதற்கு உதவக்கூடியவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். இந்த பாண்டிய நாட்டின் முக்கிய பெரும்புள்ளியே என் வசத்தில்தான் இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் எப்படியும் மாயனை வெளியில் கொண்டு வந்து விடுவேன். வணங்குகிறேன் தளபதியாரே. நான் இங்கு வரும்போது காவலாளிகள் யாரும் இருக்க வேண்டாம் என்று சொன்னேன் அல்லவா? பிறகு எதற்கு இந்த வீரனை மட்டும் இங்கு நிற்க வைத்திருக்கிறாய்? கவலை வேண்டாம் தளபதியாரே. இவன் நமக்கு மிகவும் விசுவாசமானவன். நம்மை மீறி எதுவும் நடக்காது. எங்கே அவன்? உள்ளேதான் இருக்கிறான். வாருங்கள். வீரனே, கதவை திற. தளபதியாரே, கதவை மூடு. மாயா, என்ன மாயா? உத்திரத்தை பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். இங்கு சூரிய வெளிச்சம் வருமா வராதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ? இங்கு எப்படி வெளிச்சம் வரும்?
இது இருண்ட சிறைச்சாலை. உண்மைதான். இருண்ட இந்த சிறைச்சாலைக்குள் வெளிச்சமும் வராது. இருண்டு போய்விட்ட என் வாழ்க்கைக்கு இனி விடிவும் வராது. ஏன் இப்படி விரக்தியாக பேசுகிறாய்? சூனியத்திற்குள் நுழைந்துவிட்ட ஒருவன் வேறு எப்படி பேசுவான்? என்னை போல் விரக்தியாகத்தான் பேசுவான். என்னை போல் சிறைச்சாலைக்குள் இருப்பவனுக்கு தரப்போகும் நெருக்கடிகள் பற்றியோ அவன் படும் கஷ்டங்கள் பற்றியோ உங்களைப் போல் சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி தெரிந்திருந்தால் இப்படி ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டிருக்க மாட்டீர்கள். நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? ரோமாபுரி தூதுவனை கொல்வதற்கு உன்னை யார் தூண்டியது? இந்த பாண்டிய நாட்டில் யாரெல்லாம் உனக்கு உதவியாய் இருக்கிறார்கள்? அத்தனை அருகாமையில் நின்று கட்டாரியை வீசி இருக்கிறானே, உன்னால் எப்படி அத்தனை அருகில் செல்ல முடிந்ததென்று அடுத்த அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு என்னை தொலைத்தெடுத்து விட்டார்கள். சிறைப்பட்ட ஒருவனிடமிருந்து உண்மையை வரவழைக்க எத்தனை வழிமுறைகள் உண்டோ அத்தனை வழிமுறைகளையும் என் மீது பிரயோகித்து பார்த்தார்கள். நான் கொஞ்சம் கூட அசரவில்லை. நம்மை பற்றிய ஒரு சிறிய விஷயத்தையும் கூட அவர்களிடம் நான் மூச்சு விடவில்லை. ஆனால் போகிற போக்கை பார்த்தால் அவர்கள் என்னை கொல்லாமல் விடமாட்டார்கள் போல் தெரிகிறதே. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இப்போது நான் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன்? நான் யார்? நாளை நான் அடையப் போகும் உயரிய அந்தஸ்து என்ன? இதெல்லாம் உனக்கு தெரியும் அல்லவா? பிறகு ஏன் கவலைப்படுகிறாய்? உண்மையை சொல்வதற்கு நாளை காலை வரை எனக்கு அவகாசம் தந்திருக்கிறார்கள். அவர்கள் தந்த அவகாசத்திற்குள் நான் உண்மையை சொல்லவில்லை என்றால் மரண தண்டனை அளிக்கும்படி இளவரசர் உத்தரவிட்டுள்ளார். நீங்களும் அதை பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள். அந்த மரண தண்டனை என்பது உன்னிடத்திலிருந்து உண்மையை வரவழைக்க அவர்கள் கையாளும் தந்திரம், அவ்வளவுதான். இளவரசர் இளம்வழுதியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ நினைப்பது போல் அவர் கடுமையானவர் அல்ல. அதுவும் தந்தையின் நிழலாய், அவரின் பிரதிநிதியாய் அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் தான் எடுக்கும் எந்த முடிவும் தந்தையின் பெயரை பாதிக்கும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வார். மரண தண்டனை போன்ற பெரிய முடிவுகளை அவர் நிச்சயமாக எடுக்க மாட்டார். அதனால் நீ ஏதேனும் அவசரப்பட்டு உங்களை பற்றிய ரகசியங்களை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தி விடாதே. நிச்சயமாக அவர்கள் உனக்கு மரண தண்டனை வழங்க மாட்டார்கள். பொய்! நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது? உண்மையை சொல்லவில்லை என்று எனக்கு அவர்கள் மரண தண்டனை வழங்கிவிட்டால் நான் என்ன செய்வது? இறந்துவிடு. ஏன் அதிர்ந்து போய்விட்டாய்? நீ போராளிதானே? வேளிர்குடியின் உயர்வுக்காக போராடுபவன் தானே? வேளிர்குடியின் எண்ணற்ற உயிர்களின் வாழ்வை மேம்படுத்த, அவர்களை பாதுகாக்க, வாழ்வாங்கு வாழ வைக்க உன்னுடைய ஒரு உயிரை தியாகம் செய்யக்கூடாதா? நான் ஏன் என் உயிரை தியாகம் செய்ய வேண்டும்? வேளிர்குடி நலனுக்காக எண்ணற்றவர்கள் தங்களின் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வேளிர்குடி என்ன செய்தது? வீரன் என்ற பட்டத்தை மட்டும்தானே வழங்கியது. அவர்களின் குடும்பம் துன்பத்தில் தானே தவிக்கிறது. வேளிர்குடியின் கூட்டத்தில் நான் சேர்ந்தது வேளிர்குடியினர் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர இப்படி ஒவ்வொருவராக சாக வேண்டும் என்பதற்காக அல்ல. வேறு வழி இல்லை. அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டியதுதான்.